ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சிஸ்டர் அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியை நம்மக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும்தான். அந்த ஒரு டிப்ஸு நிச்சயமாக ரொம்ப எஃபெக்டிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா நானே நிறைய வீடியோஸில் இந்த டிப்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன டிப் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்களும் ப்ரெக்னென்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிப்போம். இப்போ நம்ம சிஸ்டர் அவங்க மட்டும் இல்லை, இன்னுமே 3 பேர் கன்சீவ் ஆகியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம சிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சப்ஸ்கிரைபர். நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் டிப்ஸ் யூஸ் பண்ணி தான் எனக்கு பேபி கிடச்சிது. எனக்கு மட்டும் இல்லை, நான் அந்த டிப்ஸு 3 மெம்பருக்கு சொல்லி அவங்களும் இப்போ கன்சீவாக இருக்காங்க. இந்த கிரெடிட்லாம் உங்களுக்கு தான் அக்கா. டுடே கூட ஒரு ஃப்ரெண்டுக்கு உங்கள் டிப்ஸு தான் சஜஸ்ட் பண்ணி இருக்கேன் அக்கா. அவளும் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும், ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹர்க்கான்னு சொல்லியிருக்காங்க. வி லவ் யூ ஸோ மச்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ கன்சீவ் ஆகியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க அந்த டிப்பை இன்னும் 3 பேருக்கு சொல்லி அவங்களும் கன்சீவ் ஆகியிருக்காங்க. இப்போ கூட நான் இன்னும் ஒரு ஃப்ரெண்டுக்கு அதை சொல்லியிருக்கேன். இந்த எல்லா கிரெடிட்ஸுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்படி ஃபாலோ பண்ண அந்த ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதோட இன்னும் ஒரு சின்ன டிப்பாக 2 இது சேர்த்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, லைட் ஹாட் வாட்டர் 1 லிட்டர் குளிச்சிருக்காங்க டெய்லியுமே. அப்புறம் வெந்தய வாட்டர் 1 டம்ளர் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி மார்னிங் எடுத்துருந்துருக்காங்க. அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, லைட் ஹாட் வாட்டர் 1 லிட்டர் அண்டு வெந்தய வாட்டர் 1 டம்ளர் எம்டி ஸ்டொமக் டெய்லி மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் 1 லிட்டர் ஹாட் வாட்டரும் வெந்தய வாட்டரும் குடிச்சிட்டே வந்திருக்காங்க ரெகுலராக. நிஜமாக இந்த 2 டிப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரஷ் பண்ணிவிட்டோ நீங்கள் இந்த மாதிரி 1 லிட்டர் வாட்டர் வெதுவெதுப்பான தண்ணி நீங்கள் காலையில் குடித்தாலே உங்களோட ஹோல் பாடியுமே க்ளீன் ஆகும். உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகும், பாடி ஹீட் குறையும். ஸோ உங்களால் ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெந்தய வாட்டர் எடுத்துருந்துருக்காங்க. அதுவும் அவங்களோட பாடி ரொம்ப குளிர்ச்சி பண்ணும். அதே சமயத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். வெந்தயம் உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எது இருந்தாலுமே அதை சரி பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டருமே இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வெந்தய டீ, வெந்தய வாட்டர் நிறைய எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. அது என்னது அப்படின்னா, அண்ட் தென் வெரி யூஸ்ஃபுல் டிப் ஃபார் தொப்புள் மேலே விளக்கெண்ணெய் மசாஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பற்றி நம்ம தனியாகவே இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை தான் அவங்க விளக்கெண்ணெய் மசாஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தாலுமே அதோட பலன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இது எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம். இது நம்மளோட உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இன்னொன்று, நம்ம இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பெல்விஸ் ஏரியா, அதாவது பெல்விக் ஏரியானா என்ன அப்படின்னா, நம்மளோட பெண்களோட இனப்பெருக்க உறுப்பு எல்லாமே, இனப்பெருக்க மண்டலம் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகும், எண்டோமெட்ரியம் நல்லா சரியாக வளரும். அதே மாதிரி நம்மளோட ஓவரி சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓவரி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால ஓவரியில் இருக்கிற கரு முட்டைகள் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல குவாலிட்டியான
கருமுட்டையாகவும் வளரும். ஸோ இதனால் நம்மளால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை தான் வந்து நம்ம இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ், இந்த விளக்கெண்ணெய் மசாஜில் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அதாவது உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் வந்து பேபி மட்டும் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒருவேளை ஒரு ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது கட்டிகள், நீர்க்கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அந்தளவுக்கு இது பெனிஃபிட்டான ஒரு டிப்ஸு. இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 2 டைம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி ஒரு டைமாவது பண்ணணும். எப்போனா பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் பண்ணணும். இல்லை ஃபுல் சைக்கிள் பண்ணலாம், ஆனால் வந்து அது கவனமாக பண்ணணும். ஓவலேஷனுக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸாக அமுக்கி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மைல்டாக பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து, இப்போ உங்களுக்கு ஒரு 5th டே பீரியட்ஸ் முடியுது அப்படின்னா அந்த 5th டேலேருந்து ஓவலேஷன் டே, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு 10வது ஒரு 12 15வது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து பண்ணலாம். நம்ம சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து இது பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இந்த டிப்ஸை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எது வரைக்கும் பண்ணலாம், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா இன்னும் இதை பற்றி பெனிஃபிட்டையும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து முன்னாடி போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த வீடியோக்குள்ளே போய்டும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த மருந்தில்லா மருத்துவம் சொல்லிட்டு இந்த அக்யூப்ரெஷர் அப்படிலாம் போகிறாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர், அதே அளவுக்கு பலன் தரக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி யாராவது கன்சீவ் ஆகியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இனிமேல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.